பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, பலவிதமான பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள் பாதையில் போறீங்கல்ல. நான் நல்லா தான் இருக்கிறேன், நல்லா தான் ஜெபம் பண்ணுறேன், நீதிமானாக வாழ்கிறேன், நிறைய பேருக்கு உதவி செய்கிறேன். ஆனாலும் பயங்கரமான போராட்டமாக பிரச்சனையாக இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம்ல. பைபிளில் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தேவ பக்தி உள்ளவர்களை ஆண்டவர் சோதிக்கிறாராம், கடவுள் சோதிக்கிறாராம். அக்கிரமக்காரர்களை கடவுளுடைய நியாய தீர்ப்புக்கும் ஆக்கினை தீர்ப்புக்கும் அவங்கள வைத்திருக்கிறாராம். கவனிச்சு பார்த்தீங்களா? தேவ பக்தி உள்ளவர்களை கடவுள் காப்பாற்றுகிறார், விடுவிக்கிறார். அப்போ இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு இப்படி இருக்கும் அப்படின்னா, 1 பேதுரு 5:10ஆம் அதிகாரத்தில் அதே பைபிளில் பார்த்தீங்கன்னா, நம்மளை சகல கிருபையும் பொருந்திய தேவன் நம்மளை அழைத்தாராம், நித்திய மகிமைக்கு அழைத்தாராம். அவர் சொல்லாரு, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராம். நம்மளை நிலைநிறுத்த தாங்க இவ்வளவு போராட்டம். ஆகையினால் நீங்களும் நானும் தேவ பக்தியா வாழும்போது உண்மையா, உத்தமமா, ஒழுக்கமா இருங்க. ஆண்டவர் நம்மளை நிலைநிறுத்த தான் பாடுகள் முடிந்தவுடன் ஆசீர்வாதம். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில ரொட்டேனா நடக்கும். சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை, குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், காப்பாற்றுவார். God bless you.